சமூகத்திலையும் சரி, சில குடும்பங்களையும் சரி, குழப்பம் விளைவிக்கக்கூடியவங்க நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு குடும்பம் நல்லபடியா போயிட்டு இருக்கும், அவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, குழப்பத்தை விளைவிச்சுட்டு போயிடுவாங்க. அதே போல மனிதர்களுக்கு மத்தியில, சமூகத்துல குழப்பங்களை விளைவிச்சு அந்த மனிதர்களுக்கு மத்தியில சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்ப இதெல்லாம் சரியான்னு சொன்னா இஸ்லாம் இதை மிக 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 கடுமையாக கண்டிக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கிதாலு, அதாவது குழப்பத்தை விளைவிப்பது கொலை செய்வதை விட கடுமையானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்திலேயா இருந்தாலும் சரி, குழப்பத்தை விளைவிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்ச குற்றத்துக்கு சமமானவங்க, கொலை செய்த குற்றத்திற்கு சமமானவங்க. இன்னும் கொலை செய்த குற்றம் அல்ல, கொலை செய்வதை விட கடுமையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய குற்றம். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, குடும்பங்களுக்கு மத்தியிலும் குழப்பத்தை விளைவிச்சுறாங்க, சமூகங்களுக்கு மத்தியும் குழப்பத்தை விளைவிச்சுறாங்க இல்லையா. அப்ப அந்த மனிதர் இடத்துல நாமளும் எச்சரிக்கையா இருக்கணும். அது போன்ற மனிதர்களை நம்ம ஆயிரவும் கூடாது.